பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டயட் சாலட் இது வந்து போகா சாலடு. போகா பின்ன பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச சாலடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வெள்ளரிக்காவை தோல் சீவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நம்ம திருவி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு பொரிச்சுன்னு இருக்கேன். அதோடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாத்தூள் தீயாமல் இருக்க கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கப்பு அவல் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டேன். அதில் தூசியெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜலிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பை ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேம் டைம் கொஞ்சம் மல்லி செடி கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெள்ளரிக்காவை நல்லா திருவி வச்சுக்கிட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த அவலோடு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் அவலோடு சேர்த்துட்டேன். ஒரு சின்ன பச்சை மிளகா நான் இப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகா உங்களுக்கு ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரையும் இதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிடுறேன். சேம் டைம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நான் அந்த தாளிப்பை கொட்டிடுறேன். இதோட எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இது நம்ம டயட்டுக்கு இது பெஸ்ட்டு. ஈவன் இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ற பயப்படுறவங்க இந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா, இல்லை அந்த மத்தியானம் ஒரு 11 மணி பசிக்குதுன்னும் போது, இல்லை ஈவினிங்கு அப்படி சாப்பிட்லாம். பாசிப்பயிறு பருப்பும் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. வெள்ளரிக்காய் குளிர்ச்சி. இது எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போவா சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு கப்பு சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுகர்னுட்டு பயப்படவே தேவையில்லை. நம்ம எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. வெறும் வெள்ளரிக்காய், அவல், பின்ன இந்த பாசிப்பருப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஹெல்த்தியான